ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே விழுந்து போன ஆவிகளுடைய வேலையை குறித்து நாம் படிக்கிறோம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே விழுந்து போன தூதனை குறித்து, விழுந்து போன அந்த வல்லமைகள் என்ன செய்கிறதாம் வாசிக்கலாமா? 16வது வசனம். பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி நகரங்களை அழித்து இது பிசாசனுடைய வேலை, விழுந்து போன ஆவிகளுடைய வேலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனுடைய வேலை என்னவாம்? பூமியை தத்தளிக்க செய்யணும், பூமியை தத்தளிக்க செய்யணும். அதோடு மாத்திரமல்ல, ராஜ்யங்களை அதிர செய்யணும், உலகத்தை வனாந்தரமாக்கணும், நகரங்களை எல்லாம் அழிக்கணும். கடைசியில் சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு திரும்ப விடாமல் இருப்பவன் என்பார்கள். இயேசு சுவாமி மரித்து அடக்கம் பண்ண போட்ட போது பாதாளத்துக்கு போனார். பாதாளத்துக்கு போய் சிறைப்பட்டவர்களை என்ன செய்தாராம்? சிறையாக்கினார் என்று படிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலையும் படிக்கிறோம். ஏறினவரே இறங்கினார் என்று எழுதியிருக்கிறபடி அவர் இறங்கி சிறைப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்தாராம்? சிறையாக்கி கொண்டு போனார் என்று படிக்கிறோம். வசனம் சொல்லிட்டு வாசிப்பீங்களா? 8ஆம் வசனம். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று ஏறினார் என்பதினாலே ஏறினார் என்பதனாலே அவர் பூமியின் தாழ்விடத்தில் இறங்கினாராம். ஏன் தாழ்விடத்துக்கு இறங்கினார்? 68ஆம் சங்கீதம் 18வது வசனம். 68:18. உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். அப்போ கிறிஸ்துவின் அன்பினால சிறைப்படுத்தப்பட்டவர்கள் நீங்களும் நான் இப்போ
என்னை சத்துரு சிறை வீடுகளுக்கு திரும்ப விடாதபடி தடை செய்கிற எல்லா ஆவிகளையும் பரலோகம் போக விடாதபடி, தரிசனம் காண விடாதபடி, சொந்த வீட்டுக்கு போக விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நான் அழிக்கிறேன். கட்டி ஜெபம் பண்ணுங்க, கட்டி ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த நித்திய வீட்டின் மேல் எங்களுக்கு ஒரு அபிலாஷை, அந்த நித்திய வீட்டின் மேல் ஒரு வாஞ்சை, அந்த வீட்டை குறித்த ஒரு தரிசனம் எங்களுக்குள்ள உருவாகட்டும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே சொந்த வீட்டுக்கு, நித்திய வீட்டுக்கு போக விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா சத்துருடைய வல்லமைகள், விழுது போன ஆவியின் வல்லமைகள் செயலற்று போகும்படி நாங்கள் கிருபை செய். தயவுள்ளாக எங்களை நினைந்தார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஏன் ஜெபிக்கணும் என்பதை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். யாருக்காவது சொல்ல முடியுமா எதுக்காக ஜெபிக்கணும்? எல்லா நாளும் வசனம் கேட்குறோமே, ஜெபிக்கிறோமே, ஏன் ஜெபிக்கணும்? ஜெபிக்கலைன்னா என்ன? பேச மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுங்களேன். யாரும் சொல்றீங்க? தப்போ ரைட்டோ சத்தமாக சொல்லுங்க. சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணணும். இப்போ ஜெபிக்காதவங்க சோதனைக்குள்ளே அகப்படுவாங்க. சோதனை வரும், சோதனையில் தோற்று போயிடுவாங்க. வெரி குட், நல்ல காரியம் சொன்னீங்க. வேற ஏதாயிலும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். கேட்கல, என்ன சொல்றாங்க? சார், நேரத்தை நான் வீணாக்கல, நான் உங்களோட பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. 4வது வசனம் வரைக்கும் படிக்கலாமா? Praise the Lord. இங்கே நாம ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்திமதியை அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எதுக்காக ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும்? முதலாவது 2ஆம் வசனத்தில் படிக்கும்போது நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாத அமைதலுள்ள ஜீவனம் பண்ணுவதற்கு, நம்ம தேசத்தில் கலக்கம் இல்லாமல் அமைதலோடு பக்தியோடு ஜீவிப்பதற்காக நம்ம முதல்ல ஜெபிக்கணுமா? 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி ஜெபிக்கிறது 3ஆம் வசனத்தில் நம்முடைய தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்கிறதா? நன்மையும் பிரியமுமாயிருக்கிறதா. 4ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்ப 3 காரியத்துக்காக ஜெபிக்கணும். 1 நமக்காக, 2வது தேவனை பிரியப்படுத்த, 3வது ரட்சிக்கப்படாத ஜனத்திற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எதுக்கெல்லாம் ஜெபிக்கணுமா? ஃபர்ஸ்ட் நமக்காக ஜெபிக்கணும். இந்த உலகத்தில் இது பொல்லாத உலகம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா? மாயையான உலகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசுசி நிறைந்த உலகம், பொல்யூட்டட் வேர்ல்ட், வைனிட்டி வேர்ல்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்கட் வேர்ல்ட். இந்த உலகம் பொல்லாதது, மாயையானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஞ்சிக்கிற உலகம்,
டிசீவிங் வேர்ல்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க, பட்டணக்கரையிலலாம் போய் பார்த்தா, பீச்சிலெல்லாம் போய் பார்த்தா சாயங்காலத்தில் ஒரு 7 மணிக்கு மேலே, 7 மணி என்ன 4 மணிக்கே பார்க்கல, மெரினா பீச்சிலலாம் ஒரு ஆணும் பெண்ணுமா உட்காந்துட்டே இருப்பாங்க. பார்க்க அருவருப்பாக இருக்கும். நான் யோசிப்பேன், காலேஜுக்கு போகிற பொண்ணு அந்த தாய் தோப்பன் அந்த பிள்ளைகளை நம்பி அனுப்புகிறாங்க. ஆண்டவரே என் பிள்ளை காலேஜுக்கு அனுப்புகிற, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. 20 வருஷமாய் தகப்பனோடு தாயோடு வாழ்ந்த பொண்ணு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்தோன்னே தன் இருதயத்தை இழந்து போகிறார். 20 வருஷமாய் தாய் தகப்பனும் போற்றி வளர்த்த அந்த அன்பும் அவளுக்கு சிறியதாய் தெரியுது. நேற்று கொஞ்சம் முஸ்டாக்லாம் வச்சு ஒரு பரட்டு தலை மாதிரி இருக்கிறவனை பார்த்த உடனே அவன் மேலே அவனுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து ஏமாந்து போய் வஞ்சிக்கப்பட்டு அழுகிறவளாய் மாறுகளா. இந்த உலகம் பொல்லாத உலகம், ஏமாற்றுகிற உலகம். இந்த உலகத்தில் தான் ஜீவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் நீங்கள் கலக்கம் இல்லாத அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணணும்னா நீங்களும் நானும் எல்லாருக்காக ஜெபிக்கணுமா? தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கணுமா? ராஜாக்களுக்காக ஜெபிக்கணுமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் கலக்கங்கள் வந்தபோது, வேதனைகள் பெருகின போது ஜெபித்தவர்களை குறித்து நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து புழுதியை போட்டுக்கொண்டு இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்ப நான் என்ன சொல்லுவேன்? எங்களை வளைந்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போதும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை ஜெயித்துட்டாங்க. எரிகோவை துதியினாலேயே ஜெயிச்சுட்டாங்க. பட்டயம் இல்லாமல் ஈட்டி இல்லாமல் ஜெயிச்சுட்டாங்க. யோர்தானையும் ஜெயிச்சுட்டாங்க. யோர்தானை ஜெயித்து எரிகோவை ஜெயிச்சுட்டாங்க. இப்போ ஒரு சின்ன பட்டணம் ஆயி பட்டணம். இந்த ஆயி பட்டணத்திற்கு 7ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு போய் வேவுகாரரை அனுப்புகிறார். வாசிக்கலாம். 3வது வசனம், 7ஆம் அதிகாரம் 3வது. எவ்வளவு பேர் போனா இந்த பட்டணத்தை ஜெயிக்கலாம்? யோசுவா வேவுகாரரை அனுப்புகிறார். இந்த ஸ்பைஸ் போய் சுத்தி பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, யோசுவாவே எல்லாரும் யுத்தத்துக்கு போக வேண்டாம், ஒரு 2000 பேர் இல்லாட்ட 3000 பேர் யுத்தத்துக்கு போனாலே போதும், ஒரு சின்ன பட்டணம் தான், லெகுவாய் ஜெயிச்சிடலாம், ஈஸியாய் அதை ஜெயிச்சிடலாம். யோசுவாவுக்கு ஒரு பெரிய தைரியம். எங்களுடைய தேவன் யோர்தானையே ஜெயிக்க வைத்தவர், கரை புரண்டு ஓடுகிற பயமுறுத்துகிற யோர்தானையே ஜெயம் பெற வைத்தவர், எரிகோவையே தகர்த்தவர். இந்த ஆய் பட்டணம் மாத்திரம். அந்த பட்டணத்துக்கு பேர் என்னது? அதுக்கு பேரு ஆய். புரிஞ்சதா என்ன தெரியல. பட்டணத்துக்கு பேர் என்னது? ஆய் பட்டணம்.
ஒரு 3000 பேர் யுத்தத்துக்கு அனுப்பினா இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர் மடித்து போனார்களாம்? வாசிக்கலாம் 5வது வசனம். 36 பேரை ஆயின் மனுஷர் கொண்டுட்டாங்க. பயங்கர தோல்வி வந்தவுடனே, நஷ்டம் வந்தவுடனே, உங்களை மாதிரி என்ன மாதிரி யோசுவா திரும்ப யுத்தத்துக்கு போல. அவன் என்ன செய்தானா, ரட்டுடுத்தி தரையில விழுந்து, வாசிக்கலாமா அடுத்த வசனம், வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு சாயங்காலம் மட்டும் பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறான். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறான். கர்த்தருடைய பெட்டி அங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறான். அந்த பெட்டிக்கு மேல இருக்கிற கிருபாசனத்தின் மத்தியில் இருந்துதான், கேருபீன்கள் மத்தியில் இருந்தா கர்த்தர் பேசுவார். ஆண்டவரே, ஏன் எனக்கு தோல்வி? கானானியர் எல்லாரும் எங்களை சூழ்ந்து கொண்டார்களே, அவங்க எல்லாம் எங்களை பரியாசம் பண்றாங்களே, யோர்தானையே பிளந்தவர்கள், எரிகோவை தகர்த்தவர்கள், ஆயி பட்டணத்தை தோத்துட்டாங்களே, 36 பேரை ஆயின் மனுஷர் கொன்று போட்டாங்களே, எங்களுக்கு அவப்பெயர் உண்டானது என்ன? துர்க்கீர்த்தி உண்டானது என்ன? உம்முடைய நாமத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதியார் தூஷிப்பார்களே. ஆண்டவரே, விழுந்து கிடக்கிறான். 10ஆம் வசனத்துல கர்த்தர் அவனை எழுப்புகிறார். இதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும், வஸ்திரத்தை கிழித்துக் கொள்றது குறித்து நிறைய பிரசங்கம் கேட்டிருப்போம். யோசுவா இன்னொரு காரியத்தை செய்தார். தலையின் மேல என்ன போட்டுக்கிட்டானா, சத்தமா சொல்ல, புழுதியை போட்டுக்கிட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். தலையில மண்ணெண்ணி போட்டுக்கிட்டான். ஏன் எனக்கு இப்படி சம்பவித்தது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புழுதியை போட்டுக் கொள்கிறதை குறித்து புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். புலம்பல் 2:10. சீக்கிரம். தரையில் உட்கார்ந்து மௌனமாயிருக்கிறார்கள். தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக் கொள்கிறார்கள். ரெட்டுடுத்தி இருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். துக்கம். மூப்பர்கள் எல்லாம் தலையில புழுதியை போட்டிருக்கிறாங்க. எருசலேமின் கன்னியர்கள் தலை குனிந்து இருக்கிறாங்க. வேதனை, நெருக்கம். அந்த நாட்களிலே தலையில மண்ணை போட்டுக்கிட்டு, புழுதி அள்ளி தலையில போட்டுக்கிட்டு, இஸ்ரவேலின் இளைஞர்கள் எல்லாரும், வாலிபர்கள் எல்லாரும் மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினாலே பாவத்தை அறிக்கையிட்டார்கள். அப்போ தன்னை தாழ்த்துவதற்கு உபவாசித்து ரெட்டுடுத்தி பாவ அறிக்கை செய்ததை குறித்து நமக்கு படிக்கிறோம். யோபனுடைய சிநேகிதர்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படிக்கும் போது, யோபனுடைய சிநேகிதர்கள் தூரத்தில் வரும்போதே யோபை பார்த்து அவங்க ரெட்டுடுத்தி சாம்பலில புரண்டு புழுதி அள்ளி போட்டு மௌனமா இருந்தார்களாம். வாசிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படினால் துக்கம் பெருகும் போது, பிரச்சனை பெருகும் போது, அந்த பழைய அனுபவம் என்னன்னா, அவர்கள் புழுதியை போட்டு தேவனுடைய பாதத்தில் ரெட்டுடுத்தி சாம்பலில புரண்டு விழுந்து கிடப்பார்களா. இதைதான் தாவீது சொல்லுகிறார் 44ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலே. 44:25 படிக்கும் போது, என் ஆத்துமா, எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்த்துவதை காண்பிக்கிறது.
யோசுவா ஏன் உன்னை விதமாய் தாழ்த்துகிறார்? இஸ்ரவேல் புத்திரரே, ஏன் தலையில புழுதி போட்டு தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறீர்கள்? யோபின் சிநேகிதரே, ஏன் உங்கள் சிரசிலே புழுதி அள்ளி போடுகிறீர்கள்? தங்களை தாழ்த்துவதற்கு, தங்களை தாழ்த்துவதற்கு. நாங்க ரொம்ப ஜாலியா எந்த பிரச்சனை இல்லாம மோசையின் மூலமாய் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நடத்திட்டு வரப்பட்டோம். ஒரு பெரிய செங்கடலை கர்த்தர் பிளந்தார், மாராவை மதுரமாக்கினார், வானத்தின் மன்னாவினால போஷித்தார். நடப்பதற்கு பகலிலே மேகஸ்தம்பம், ராத்திரியில் அக்னி ஸ்தம்பம். அப்படியே நாங்க ஒவ்வொரு வனாந்தர வழியாய் நடக்கும் போதெல்லாம் கர்த்தர் எங்களோடு இருந்தார். கரை புரண்டு வருகிற அறுப்பு காலத்திலே கரை புரண்டு ஓடுகிற மரண யோர்தானாகிய இந்த யோர்தானையும் கர்த்தர் எங்களுக்கு பிரித்து கொடுத்தார். வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நாங்கள் நடந்தோம். எங்களுக்காக யோர்தானை பிரிக்கிற ஆசாரியர்கள் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரிகோவுக்கு வந்தோம். எரிகோவை நாங்கள் 7 நாள் சுற்றி வந்தோம். கர்த்தர் எரிகோவையும் எங்களுக்கு ஜெயமாக்கி தந்தார், பிடிக்க உதவி செய்தார். ஆனால் இந்த ஆயி பட்டணத்துல எங்க சமாதானம் போயிட்டு, எங்களுக்கு துக்கம் பெருகிட்டு, தோல்வி வந்துட்டு அவன் விழுந்து கிடக்கிறான். யோசுவா தன்னுடைய சொந்த ஜீவியத்திற்காக அல்ல, முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுகமான ஜீவியத்திற்காக, சமாதானமுள்ள ஜீவியத்திற்காக, அமைதலுள்ள ஜீவியத்திற்காக, கலங்கமில்லாத ஒரு ஜீவியம் செய்வதற்காக யோசுவா விழுந்து கிடந்தான். கர்த்தர் அவனை தட்டி எழுப்புகிறார். 10ஆம் வசனத்தில், எழுந்திரு யோசுவா, நீ இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டானதை எடுத்துக்கொண்டார்கள். அவர்களை சுத்திகரித்த போது, நீ இந்த தீட்டானவர்களை நிற்கரகம் பண்ணாவிட்டால் நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன், நான் உங்களை விட்டு விலகி விடுவேன். அதை சொன்ன உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் சுத்திகரிப்பை ஏற்படுத்தினான். ஆகானை கண்டுபிடித்தான். ஆகானே, உன் பாவத்தை அறிக்கை செய்து நீ தேவனை மகிமைப்படுத்தி என்று சொன்னான். அவன் செய்த எல்லாவற்றையும் அறிக்கையிட்டான். அதற்கு பின்பு ஆகானை கல்லெறிந்து கொன்றார்கள். அதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையில துக்கமான செய்திகள், வேதனையான செய்திகள், இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கலக்கம் உண்டாக்குகிற செய்திகள், அமைதலை கெடுக்கிற செய்திகள் இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில வரலையா? அவர்கள் சுகமாய் போய் கானானிலே சேர்ந்தார்கள். அவர்கள் சுகமாய் போய் கானானிலே சேர்ந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா செய்ய வேண்டியதை கர்த்தர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். யோசுவா கர்த்தர் சொன்னபடியே காரியங்களை செய்தான். மீண்டுமாய் அமைதல் ஏற்பட்டது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அமைதல் உள்ள ஜீவியம் செய்யணும்னா, தேசத்திலே அமைதலாய் சுகமாய் குடியிருக்கணும்னா, நீங்களும் நானும் ஜெபிக்கணும். ஐயா, நம்மை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய முக்கிய மந்திரிக்காக ஜெபிக்கணும். நம்முடைய எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கணும். நம்மை தேசத்தை நடத்துகிற பஞ்சாயத்து பேரூராட்சி தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சமாதானம் உள்ள ஜீவியம் வேணும் ஆண்டவரே, அமைதல் உள்ள ஜீவியம் வேணும் ஆண்டவரே. ராஜாக்களுக்காக ஜெபிக்கணும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நான் யோசுவாவை போல உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் ஏற்படுதா? தோல்விகள் ஏற்படுதா? அமைதல் கெடுகிறதா? உடனே உபவாசித்து தாழ்த்தி தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்போம். கர்த்தர் நமக்கு பிரச்சனையை மாற்றக்கூடிய சொல்யூஷனை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். அவர் சொல்றது போல செய்தால் நீங்கள் நான் இந்த உலகத்தில் சமாதானமாய் ஜீவிக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம வாழ்க்கையில கொந்தளிப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள் எழுமானால் மீண்டும் மீண்டும் எதிர்த்து போராடக்கூடாது. தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என் வாழ்க்கையில போராட்டம், என் வாழ்க்கையில தோல்வி, என் வாழ்க்கையில் ஆண்டவரே நிம்மதி இல்லாத தன்மை,
பிரச்சனையின் மேல் பிரச்சனை, நஷ்டம். நான் என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்தி, பாதாளு மட்டும் நம்மை தாழ்த்தி, புழுதி மட்டுமாய் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தால் உன் பிரச்சனையை மேற்கொள்வதற்கு, ஜெயமான ஜீவியம் செய்வதற்கு, அமைதலுள்ள ஜீவியம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதே போல இன்னொரு மனுஷன் 2 நாளாகமம் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் வாசிக்கலாம். பன்னிரெண்டாவது வசனம். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. 13வது வசனம். ஆண்டவருக்கு முன்பாக நின்றார்களாம். 27வது வசனம். இங்கே யோசபாத்தினுடைய ஜெபத்தை படிக்கிறோம். அந்த 12ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னே தெரியல ஆண்டவரே. அப்படி இருக்க வார்த்தை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். சொல்லுவாங்க சிலர், என்ன செய்யறதுன்னே தெரியல பாஸ்டர், பிரச்சனை பெருகுது, என்ன பண்ணணும்னே தெரியல, என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாது இருக்கும் போதுதான் நம்ம தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். ஒரு அலையிலேயே சொல்ல நமக்கு ஒரே ஒரு கதி, தேவனுடைய பாதம் மட்டும்தான். இவன் வாழ்க்கையில சமாதானமாய் போயிட்டு இருந்த இவன் வாழ்க்கையில திடீர்னு ஒரு 3 கூட்டத்தார் இவனுக்கு விரோதமாய் வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மோன் புத்திரர், மோவாபியர். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் இன்னொரு கூட்டத்தார் யாரா? வாசிங்க முதல் வசனம். சேயீர் மலை தேசத்தார், ஏசாவின் வம்சத்தார். இவங்க 3 பேரும் கூட்டமாய் கூடி வராங்க இவனுக்கு விரோதமாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு விரோதமாய் என்ன எவ்வளவு பேர் வராங்களாம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் எத்தனை ரதங்களோடு வருகிறார்கள், எத்தனை குதிரைகளோடு வருகிறார்கள், எவ்வளவு பெரிய சேனையோடு வருகிறார்கள். 9வது வசனம் படிக்கலாமா? இந்த வார்த்தை எங்க இருக்குன்னா, உங்களுக்கு பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய் வந்தா நீங்க சமூகத்துல வந்து, என் ஆலயத்துல வந்து நீங்க ஜெபித்தால் உங்க ஜெபத்தை கேட்டு நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சாலமோனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்துல 28 இருந்து 30 வரைக்கும் படிச்சுக்கிடுங்க. இப்ப வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். ஆலயத்துல வந்து ஜெபிச்சா விடுதலை கிடைக்கும்னு சொன்னீங்களே, ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணா ஆண்டவரே யுத்தம், கொள்ளை நோய், பஞ்சம் இதெல்லாம் வரும்போது என் ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணா என் கண்கள் உங்களோட விண்ணப்பத்துக்கு திறந்திருக்கிறது, என் செவிகள் கேட்க ஆயத்தமா இருக்கு சொன்னீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே, யுத்தம் வருகிறது ஐயா, எங்களுக்கு இறங்கும், அவர்கள் எங்களை மேற்கொள்ள கூடாது, என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பதான் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுகிறார். ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி சொல்லுகிறான்,
கர்த்தரை துதி. கர்த்தர் என்ன செய்யணுமா? துதிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 20ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20:19. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள் என்று. அப்படியே நம்ம கீழே படிக்கும் போது 21ஆம் வசனத்திலே ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். 22ஆம் வசனத்திலே அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரை, மோவாப் புத்திரரையும், சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர் வெட்டு உண்டு விழுந்தார்கள். எனக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. நிறைய நம்ம பிரசங்கம் கேட்டிருந்தாலும் இவங்க பாடி துதிக்கிறாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடுறாங்க. இவங்க பாட 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 இந்த 3 கூட்டத்தாருக்குள்ள ஆவி இலகுதுன்னு நினைக்கிறேன். ஆவி இலகி ஒருத்தரை போட்டு தள்ளிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போலதான் துதிக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கு. ஆனா அவங்களுடைய ஆவியை கட்ட முடியல. அவங்க துதிக்கிறவங்களா இருந்தாங்க, பாடுறவங்களா இருந்தாங்க. அவர்கள் துதித்து பாடின போது தானாய் கதவுகள் திறந்தது, தானாய் கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலர்ந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். துதிக்கும் ஆராதனைக்கும் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்கிற வாலிபர்களை அவங்களை கட்டி அக்கினியில போட்டாங்க. 7 மடங்கு சூளையில. அவங்களுடைய தலைமயிர் போலும் அக்கினி அவர் பலம் செய்யல. தலைமயிர் எரிந்து வாசனை கூட வரல. ஒன்னே ஒண்ணு நடந்தது, கட்டப்பட்டவர்களாய் அக்கினியில போட்டாங்க, கட்டுகள் மட்டும் அவிழ்ந்தது. அவங்க அப்படியே அக்கினிக்குள்ள உலாவிட்டு இருக்கிறாங்க. என்னவோ ஏசி ரூம்ல நடக்கிற மாதிரி நடக்கிறாங்க. இங்கே சத்துருவானவன் பார்க்கிறான், 3 பேராய் அல்லவா நம்ம அக்கினியில போட்டோம், அக்கினியிலே 4 பேராய் உலாவுகிறார்களே. அருமையான தேவ ஜனமே, உனக்கு விரோதமாய் களங்கமில்லாத ஜீவியம், அமைதலுள்ள ஜீவியம் உங்களுக்கு வேண்டுமா? யோசபாத்தை போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசுவாவை போல, சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவை போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் நானும் ஜெபம் பண்ணுகிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலக்கம், பயம் நீங்கி ஜீவிக்கணுமா? ஜெபம் ஜெபம் ஜெபம். இன்னும் கூட அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். தானியேல் தேசத்துல பெரிய போஸ்டிங்ல இருக்கிறான். அவன் ஒரு பெரிய அதிபதியா இருக்கிறான், மாகாண தலைவனா இருக்கிறான். அவனுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. தானியேலுக்கு சப்போர்ட்டா யார் இருக்கான்னா ராஜாவே சப்போர்ட்டா இருக்காரு. அப்படிதானே? ஆமா. ஆனா ஒரு பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது, ராஜாவை தவிர வேறு ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் சிங்க கெபியில போடணும். இந்த பத்திரத்துல தானியேல் கையெழுத்து வச்சிருக்கிறான். தானியேல் 6:3 வாசிக்கலாம். நான் நினைக்கிறேன் முன்னாடிலாம் ஜன்னலை பூட்டிட்டு ஜெபம் பண்ணாம போல இருக்கு. இப்ப பத்திரத்துல கையெழுத்து வச்ச உடனே இப்படி ஒரு சட்டம் பிறந்த உடனே ஜன்னல் எல்லாம் திறந்துட்டு ஜெபிக்கிறான். 10வது வசனத்திலே மூன்று வேளையும்
எனக்கு எப்படியாயிலும் சிங்கக்கெபி கிடைக்கும். தரிவை தவிர யாரை ஆராதித்தாலும் சிங்கக்கெபியில போடப்படணும். இது அவனுக்கு நன்றாய் தெரியும். தெரிஞ்ச பிறகும் பிரச்சனை நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல அவன் தன்னுடைய பதவியை நம்பல. பதவியை நம்பினானா இல்ல தனக்கு ஒத்தாசை செய்கிற ராஜாவையும் நம்பல. அவன் நம்பினது என்ன தெரியுமா? யாரை நோக்கி ஜெபிக்கிறேனோ அந்த தேவன் என்னை விடுவிப்பா. யாரை எந்த தேவனுக்கு நோக்கி நான் விண்ணப்பம் பண்றேனோ அவர் என்னை விடுவிப்பா. இவ்வளவு நல்ல சத்தியம் இல்லையா? நம்மை விடுவிக்கிறதுக்கு நம்முடைய பதவி விடுவிக்காது. நமக்கு அறிமுகமானவர்கள் விடுவிக்க முடியாது. நம்ம ஜெபந்தான் நம்மை விடுவிக்கும். நம்ம ஜெபந்தான் நம்மை விடுவிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே போல சிங்கக்கெபியில போட்டுட்டாங்க. அதாவது அந்த நாளிலே ஒரு 2 நாள் 3 நாள் சிங்கத்துக்கு பாஸ்டிங் போட்டுருவாங்களாம். சிங்கக்கெபியில ஒரு மனுஷனை போட்டா சிங்கத்துக்கு பயங்கர பசி உண்டாகிற மாதிரி சிங்கத்துக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. இந்த மனுஷனை பிடிச்சு 1 2 3 தூக்கி போடும்போது கெபிக்குள்ள போய் விழ முன்னாடியே சிங்கங்கள் அவனை பீஸ் பீஸ் ஆக்கிடுமா. சிங்கத்தை குறித்து வேதத்தில் படிக்கும் போது சில சிங்கங்கள் எலும்பு மட்டும் சாப்பிடும், சில சிங்கங்கள் ரத்தத்தை குடிக்கிற சிங்கம், சில சிங்கங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மாம்சத்தை சாப்பிடுற சிங்கம். நான் நினைக்கிறேன் எல்லா சிங்கமும் உள்ளதா இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கூட வேண்டாம், ஏற்கனவே ஃபாஸ்டிங்ல இருக்கிற சிங்கம், அந்த சிங்கம் இவன் எலும்பை கூட மிஞ்ச விடாது. ஒரு சிங்கம், ஒரு கூட்ட சிங்கம் ரத்தத்தை குடிக்கும், ஒரு கூட்ட சிங்கம் மாம்சத்தை சாப்பிடும். எலும்பை சாப்பிடுற சிங்கம் எல்லா எலும்பையும் சாப்பிட்டு நினைக்கிறேன். இதுல ஒரு மலையாள பிரசங்கியார் ஒருத்தர் பிரசங்கிக்கும் போது இப்படி சொன்னார், சிங்கக்கெபியில தானியேலுக்கு முன்னாடி நிறைய பேரை தூக்கி போட்டாங்களா. அவனை தூக்கி போடும் போது கெபிக்குள்ள போய் விழும்போது சொல்ல, ஐயோ நான் செத்தேன் அப்படின்னு விழுவானா. இந்த சிங்கங்கள்லாம் இந்த சத்தத்தை கேட்டு ஐயோ அப்படின்னு கேட்ட உடனே அவனை போடு பிடரிலே அடிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொன்று போடுவான். ஆனா தானியேலை தூக்கி போடும்போது மட்டும் உலகத்தானை போல மற்றவங்களை போல ஐயோ நான் செத்தேன்னு சொல்லலையா. ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே கெபியில போய் விழுந்தான். இந்த சிங்கங்களுக்கு ஆச்சரியம், நம்ம கிட்ட வர எல்லாவனும் எப்படி வருவான்? செத்தேன்னு வருவான். இவன் மட்டும் வித்தியாசமா பேசுறானே, இவன் மட்டும் வித்தியாசமா பேசுறானே. ஏன் இதை சொல்றேன்னா, துதிக்கும் ஜெபத்துக்கும் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கையா. உன்னை அமைதல் உள்ள ஜீவனம் பண்ண ராத்திரி எல்லாம் சிங்கக்கெபியில இருந்துட்டு தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறான், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். ஜெபிக்கிறவன் இல்லையா, அங்க போனாலும் அங்க ஜெபந்தான். என்ன நடந்தது? காலையில விடியற் காலையில ராஜா துயர சத்தமாய் கூப்பிடுகிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, சிங்கங்களின் வாய்க்கு கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? உள்ள இருந்து சத்தம் வருது, ராஜாவே நீர் வாழ்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தார். அதேனென்றால் நான் உமக்கு முன்பாக நீதி கேடு செய்ததில்லை, மனுஷருக்கு முன்பாக நான் அயோக்கியமானது நான் செய்ததில்லை, சுத்த இருதயத்தை நான் காத்துக்கொண்டேன், சுத்த ஜீவியத்தை நான் காத்துக்கொண்டேன். தாழ்மையாய் சொல்றேன், ஜெபிக்கிறவங்க எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும் அமைதலாய் ஜீவனம் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு அமைதல் உள்ள ஜீவியம் வேணும்? பிள்ளைகள் விரோதமா எழுப்பினாலும், மனைவி விரோதமா எழுப்பினாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம். யோபின் வாழ்க்கையில பாருங்க, காலையில் ஜெபிக்கிற மனுஷன், அவனுக்கு விரோதமாய் பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க, எதிராளிகள் எல்லாம் எல்லா ஐஸ்வர்யத்தை கொண்டு போயிட்டாங்க, பிசாசு விரோதமாயிட்டான், கடைசியில உயிரோடு இருக்குது மனைவி மட்டும். கொஞ்சம் ஆசுவாசமா இருப்பான்னு நினைச்சா, நீயுமாடா உயிரோடு இருக்கிற, இன்னுமா கர்த்தரை ஆராதிக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவி கூட ஆறுதல் சொல்லல, ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தைரியமாய் சொல்கிறேன், ஜெபிக்கிற மனுஷன்
எத்தனை போராட்டம் வந்தாலும் கலங்கவே மாட்டான். அவன் அமைதல் உள்ள சமாதானம் உள்ள ஜீவியம் செய்வான். அதற்காக தான் ஜெபிக்கணும். எத்தனை பேருக்கு அமைதல் உள்ள சமாதானம் உள்ள ஜீவியம் செய்யணும்னு விரும்புறீங்க? அப்படிப்பட்டவங்கள கைகளை வைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல சத்தமாய் நல்ல சத்தமாய். ஆண்டவரே, அப்படி ஒரு ஜபாவி எனக்குள்ள தாரும் ஆண்டவரே, ஜபாவி தாரும் ஆண்டவரே, ஜபாவி தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஏன் ஜெபிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யுங்கள்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சோதனைக்குள்ளே பிரவேசியாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம சோதனைக்கு உட்படக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஜனங்களுக்கு எல்லாம் ஆசை என்னன்னா, எனக்கு சோதனையே வரக்கூடாது பாஸ்டர், எனக்கு பாடுகளே வரக்கூடாது பாஸ்டர், எனக்கு பாடு சோதனை வரவே கூடாது, சோதனைக்கெல்லாம் நான் தப்பிச்சுக்கிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜனங்கள்லாம் சோதனை வராமல் இருக்க தப்பிக்க தான் பார்க்கிறாங்க. ஆனா நாம சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும். தப்பிக்க பார்க்கறது இல்ல, சோதனைக்கு உட்படாமல் இருக்க பார்க்கணும். இன்னொரு பக்கத்துல பைபிள் சொல்லுது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவன் நிமித்த ஜீவ கிரீடத்தை என்ன செய்வாரா? வாசிங்க யாக்கோபு 1:12. அப்ப சோதனையை சகித்தோமானால், சோதனையை ஜெயித்தோமானால் நமக்கு என்ன தருவா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். தங்க கிரீடம்னா தங்கத்தால செய்யப்படும். வெள்ளி கிரீடம்னா கொஞ்சம் வாய் தரங்க. ஜீவ கிரீடம்னா, ஜீவ கிரீடம்னா எதனால செய்யப்படும்? என்னுடைய ஜீவனை கொண்டுதான் எனக்கு ஜீவ கிரீடம் செய்யப்படும். அப்போ ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். என் நாமத்து நிமித்தம் ஜீவனை இழக்கிறவன் அதை நித்திய ஜீவிய காலமா என்ன செய்வானா? பெற்றுக்கொள்வான். அப்போ நாம் ஜீவனை ஊற்றி ஜெபிக்க பழகணும். ஜீவ கிரீடம் வேணும்னா எப்படி ஜெபிக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். பலிகளிலே 10 விதமான பலி இருக்கு. பெரிய பலிகள் 5, சிறிய பலிகள் 5. அந்த சிறிய பலிகளிலே ஸ்தோத்திர பலி, உற்சாக பலி, பான பலி. பான பலி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் சொல்றார், இதோ பானபலியாய் நான் வார்க்கப்பட்டு போகிறேன். எப்படி போறாரா? பானபலியாய். பானம் என்றால் நம்ம குடிக்கிற திராட்சை ரசமோ இல்லாவிட்டால் தண்ணீரோ. அப்படின்னா பானபலியாய் வார்க்கப்படுகிறேன் என்றால் என் ஜீவனை நான் ஊற்றி போகிறேன். நம்ம எதை செய்தாலும், கர்த்தருக்காக எதை செய்தாலும் ஜீவனை வைத்து செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களா நினைக்கிறீங்க ஒரு பிரசங்கம் தானே, ஒரு மணி நேரம் பிரசங்கம் தானே, இந்த 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றதுக்கு நாங்க எவ்வளவு நேரம் விழித்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியும். நீங்க நல்லா தூங்காம விழித்திருந்து பாருங்க, உங்களை அறியாமலே உங்க பலன் எல்லாம் செலவழி. உபவாசம் பண்ணி பாருங்க, உபவாசத்துல பலன் செலவழி. கண் விழிப்பில், உபவாசத்துல, ஜெபத்துல பலன் செலவழி. நீங்க நல்ல டாக்டர் கிட்ட போய் கேட்டு பாருங்க, அதிகமாய் பேசுறவங்களுக்கு சீக்கிரம் டயர்ட் ஆயிடும்.
நீங்க காலேஜ் லெக்சரர்லாம் கேட்டு பாருங்க. லெக்சர் அடிச்சு அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. இவங்க மண்வெட்டி பிடிச்சி வேலை செய்யல, கடினமான வேலை செய்யல, லெக்சர் பண்றது இல்லையா சோர்த்து போயிடுறாங்க. நல்ல டாக்டர்ஸ் கேட்டு பாருங்க, அதிகம் பேச 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 டயர்ட் ஆயிடும், பலன் இழந்து போயிடும், பலன் குறைந்து போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியத்தையும் நிறைவேற்றிட்டு நாங்க எங்களுடைய கூடாரங்களை திரும்பி போகும்போது செத்த பிரேதம் போல திரும்ப கர்த்தர் எங்களை கிருபையாய் உயிர்ப்பிக்கிறார், கிருபையாக பலப்படுத்துகிறார். இதுதான் ஜீவனை வைத்து செய்கிற ஊழியம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், சீக்கிரம் வாசிக்கலாம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள். சேர்த்து வாசிங்க வேகமா. பிரியமானவர்கள் ஆனபடியால் ஜீவனையும் கொடுக்க மனதாயிருக்கிறோம். அப்படியானால் தெசலோனிக்கே பட்டணத்தில் பவுல் சொல்றார், என் ஜீவனை வைத்து என் ஜீவனை ஊற்றி நான் ஊழியம் செய்தேன். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தன்னுடைய ரத்தத்தையே அந்த குழந்தைக்கு ஆகாரமாய் மாற்றி கொடுக்கிறார். இதே போல ரத்தத்தில் ஜீவன் இருக்கு. பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை போஷிக்கிறது போல, ஜீவனையே புகட்டுகிறது போல நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியால் ஜீவனையும் கொடுக்க மனதாயிருந்தோம். அப்ப ஊழியம்னா சும்மா இல்லை, வந்து சும்மா கையை கால் ஆட்டிட்டு போறது, ஜீவனை வைத்து செய்யற ஊழியம். இப்படி ஜீவனை ஊற்றி ஜெபிக்கிறவர்கள், ஜீவனை வைத்து ஊழியம் செய்கிறவர்கள், ஜீவனை கண்விழிப்பிலே உபவாசத்திலே ஜீவனை கர்த்தருக்கு இழக்கிறவர்களுக்கு தான் ஜீவ கிரீடம். என்ன கிரீடம்? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடம் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 2:10 படிக்கிறோம், மரண பரியந்த உண்மையாயிரு. என்ன கிரீடம்? சத்தமா சொல்லுங்க. அப்ப சோதனையிலே பாடுகளிலே உண்மையாயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடம் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு ஜீவ கிரீடம் வேணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு கிரீடம் கூட இருக்கு, நீதியின் கிரீடம். என்ன கிரீடமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு என்ன கிரீடம் வைக்கப்பட்டிருக்காம்? crown of righteousness, நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கிரீடம் எனக்கு மட்டுமல்ல. அடுத்த வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். நான் விட்டதுல இருந்து வாசிங்க பார்க்கலாம். எனக்கு மாத்திரமல்ல. அப்ப இந்த நீதி யாருக்கு தெரியும்? யாருக்கெல்லாம் உண்டா இந்த நீதியின் கிரீடம்? இயேசுவின் வருகையில சந்திக்கிற எல்லாருக்கும் அந்த கிரீடம் உண்டா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இயேசுவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற எல்லாருக்கும் என்ன கிரீடம்? crown of righteousness, நீதியின் கிரீடம். ஊழியத்திலே சேவையிலே ஜீவனை ஊற்றுகிறவர்களுக்கு, கர்த்தருக்காக தன் ஜீவனை இழக்கிறவர்களுக்கு என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். இன்னொரு கிரீடம் இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் கிரீடம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன், வாசிக்கலாம். 3 இல்ல 4வது வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது ஜீவனுள்ள வாடாத கிரீடத்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யாருக்குன்னா சபை நடத்துகிற மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் வசனம் படிக்கலாம்.
மூணாவது வசனத்தில் மந்தையை, உங்களிடத்தில் உள்ள மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாயல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். அப்ப உண்மையாய் மந்தை மேய்க்கிறவர்களுக்கு ஏதோ காசு கிடைக்குங்கிறதுக்காக இல்ல, கூலிக்கு மாரடிக்கிறதுக்காக அல்ல, உற்சாகமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, மந்தைக்கு மாதிரியாய் நடக்கிற உத்தம மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் இந்த கிரீடத்தை வச்சிருக்கிறார். இது ஜீவனுள்ள வாடாத கிரீடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இந்த கிரீடத்தை பெறுவதற்கு நமக்கு ஜெபம் வேணும். சோதனை ஜெயிக்கணும், சோதனை ஜெயிக்கணும். சோதனை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஜெபம் வேணும். நேற்று கூட கேட்டோம், ஜெபித்த இயேசு எல்லா சோதனையும் ஜெயித்தார். ஜெபிக்காத பேதுரு சோதனையில எல்லாம் குழப்படி பண்ணிட்டான். நம்ம வாழ்க்கையில ஜெபம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனை அப்படின்னு உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி நடக்குமோ. இப்போ 8ஆவதுல இருந்து 9ஆவதுக்கு ஒரு பையன் போனோம். 9ஆம் கிளாஸ் போறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன இருக்கு? ஒரு பரீட்சை இருக்கு. நம்ம ஊர்ல காலாண்டு பரீட்சை இருக்கு, அரையாண்டு பரீட்சை இருக்கு, அப்புறம் முழு பரீட்சை இருக்கு. பரீட்சை எழுதலைன்னா பாஸ் பண்ணுவானா? பேச மாட்டேங்கிறீங்களே. பரீட்சை எழுதுனாதான் என்னது, அடுத்த வகுப்பு போக முடியும். இதே போலதான் நமக்கு வருகிற சோதனைகள், பரீட்சைகள் நம்முடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய ப்ரமோஷனுக்காக, நம்முடைய மேன்மைக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தானியேல் அவனுடைய சிநேகிதர்கள் எத்தனை நாள் சோதிக்கப்பட்டாங்களாம்? 10 நாள். நீங்க 10 நாள் மரக்கறி கொடுத்து எங்களை டெஸ்ட் பண்ணுங்க, என்னை சோதிச்சு பாருங்க. ஒருவேளை அப்ப நாங்க ரொம்ப வீக்கா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி என்ன செய்யறோம்? ராஜபோஜனத்தை சாப்பிடுறோம். இல்லாவிட்டால் எங்களை சோதித்து பார்த்து நாங்கள் சமஸ்தர்களா இருந்தால் எங்களுக்கு இந்த மரக்கறியே போதும். அப்படி இருக்க 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க, வசனம் சொல்லிட்டு வாசிங்க பார்க்கலாம். 10 நாள் வரைக்கும் என்னை சோதித்து பாருங்க. அப்ப சோதனை எத்தனை நாள்? சத்தமா சொல்லுங்க. 10 நாளுக்கு பிறகு அவங்க எப்படி இருந்தாங்களாம்? வாசிங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த 10 நாள் சோதனைக்கு பின்பு தானியேலுடைய முகத்துல, ஷாத்ராக் மேஷக் ஆபத்நேகோவுடைய முகத்துல ஒரு பெரிய தெய்வீக கலை. நல்ல பிரியாணியும் சிக்கனும் சாப்பிட்டு, இப்ப சொல்லக்கூடாது, நான் ஃபாஸ்டிங்ல இருக்கிறீங்க நீங்க. நல்ல வான்கோழி பிரியாணி, டர்க்கி பிரியாணி சாப்பிட்ட முகமெல்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே செத்து போன மாதிரி இருக்கு. பருப்பும் மரக்கறியும் சாப்பிட்ட முகம் தெய்வீக கலை உள்ளதா இருக்கு. 10 நாள் என்ன சோதித்து பாருங்க. இந்த சோதனையை சகிக்கணும். 10 நாளுக்கு பிறகு அது உனக்கு தாட்சி அல்ல, உயர்ச்சியை கொண்டு வரும், ப்ரமோஷனை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ப்ரமோஷன் பெறுவதற்கு தான் நமக்கு என்ன வேணும்? ஜெபம். சோதனையில தோற்று போகாது இருக்கிறது. இயேசுநாதருடைய ஜீவியத்தை உற்று பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை படிங்க. மத்தேயு 4:11. இயேசுநாதர் சோதிக்கப்பட்டார். வனாந்திரத்திலே ஒரு இடத்திலே அவர் பிசாசினால் சோதிக்கும்படி கொண்டு போகப்பட்டார். இந்த சோதனையில இயேசு ஜெயித்த பிறகு அப்பாலே போ சாத்தானே,
உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாய் என்று சொன்னார். 3 சோதனை. இந்த 3 சோதனையை ஜெயிச்ச பிறகு பிசாசு போயிட்டான், சோதனைக்காரன் போயிட்டான். இப்ப யார் வந்திருக்கா உதவி செய்ய? சத்தமா சொல்லுங்க, தேவதூதர். அப்ப தேவதூதருடைய ஒத்தாசை, தூதருடைய பணிவிடை உங்களுக்கு எனக்கு வேணும்னா, ஆண்டவரே தூதர்கள் வந்து உதவி செய்யட்டும் அப்படின்னு சொன்னா போதாது. நமக்கு ஒரு சோதனை இருக்கு. இந்த சோதனையை ஜெபத்தினால ஜெயிச்சிட்டோம்னா, சோதனைக்காரன் நம்மளை விட்டு தூரம் போன பிறகு நம்ம தூதர்களை லகுவாய் பார்க்கலாம், கண்களால பார்க்கலாம். தூதர் நமக்கு உதவி செய்கிறத கண்களால பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவரு ராஜஸ்தான்ல ஜோத்பூர்ல ஊழியம் செஞ்சிட்டு இருந்தார். இப்போ டெல்லியில ஒரு கன்வென்ஷன், தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, அந்த யமுனை ஆற்றங்கரைக்கு தாஜ்மஹாலுக்கு பேக் சைடுல, தாஜ்மஹாலுக்கு பின்னாடி யமுனை ஆறு ஓடும். அந்த ஆறு கடந்து போனா அங்க ஒரு சர்ச் இருக்கு, அங்க ஒரு கன்வென்ஷன். அந்த நாட்கள்ல ரொம்ப கடினமான கஷ்டமான ஊழியங்கள். எப்படியோ வந்துட்டார். இவர் தான் கன்வென்ஷன் பிரசங்கியா, டெல்லிக்கு வந்துட்டார். வந்தவர் யமுனை ஆற்றுக்கு அப்புறமா போக வேண்டியவர் யமுனை ஆற்றுக்கு இக்கரைக்கு வந்துட்டார். மணி 6 மணி ஆயிட்டு. அந்த படகு சவாரி பண்றவங்க எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. படகுல இக்கரையில அக்கறைக்கு கொண்டு போய் விடுவாங்க. படகு சவாரி எல்லாம் நின்னுட்டு இவர் என்ன செய்யறதுன்னு தெரியல. 6:30 மணிக்கு கன்வென்ஷன். அங்க பாடுகிற பாட்டு குழாய் வழியா ஹார்ன் வழியா பாட்டு கேக்குது. பாக்கெட்ல கைவிட்டு பார்க்கிறார், பைசா இல்ல. யமுனை கரைக்கு இப்புறத்தில் நின்று, ஆண்டவரே பணம் இல்ல, ஆண்டவரே இந்த நதியை கடந்து போவதற்கு எனக்கு பலன் இல்லை, நான் கூட்டத்துக்கு போகணுமே, நான் என்ன செய்யணும் ஐயா, ஆண்டவரே. அவர் கண்ணீர் அவருடைய ஜுப்பாவில் நனை. திடீர்னு கண்ணை திறந்து பார்க்கிறார். கரையில நின்னவர் ஆற்றின் நடுப்பகுதியில் நிற்கிறார். ஒரு கைக்கு மேல, ஒரு கரத்துக்கு மேல இவர் 2 கால்களும் இருக்கு. அந்த கரம் அப்படியே தூக்கிட்டு போகுது. மறுகரையில கொண்டு போய் விட்ட உடனே திரும்பி பார்க்கிறார், ஒருத்தருமே காணோம். நான் எப்படி கரைக்கு வந்தேன்? ஒண்ணு மட்டும் தெரியும், அவருடைய கால்ல, அவருடைய பாதத்துல, அவருடைய செருப்புல ஒரு துளி தண்ணி போல, யமுனை நதியினுடைய தண்ணி போல படல. ஒரு துளி தண்ணி படாம அப்படியே ஒரு கரை அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டு அவர் அப்படியே அந்த பாட்டு கேட்கிற சத்தத்தை கேட்டு நடந்தே போனார். கரெக்டா 6:27க்கு அந்த கன்வென்ஷன் மைதானத்தை போய் சேர்ந்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சொல்றார், கர்த்தர் ஸ்தோத்திரம், எனக்கு தூதருடைய சகாயத்தை நான் பெற்றேன், தூதருடைய சகாயத்தை நான் பெற்றேன். ஒரு அருமையான பாஸ்டர் ஜோயல் தாஸ் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர், மங்களத்தை சேர்ந்தவர் தான், இப்ப இல்ல, கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டார். அவர் கோவால ஊழியம் செய்யும் போது ஒரு இடத்துக்காக 2 பேர் போட்டி போடுறாங்க. யார் முந்தி அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த இடம் கொடுப்பேன்னு சொல்லி அந்த முதலாளி சொல்லிட்டாங்க. கோவால எல்லாம் பாத்தீங்கன்னா 2 வீலர்ல எல்லாம் நம்மளை கூட்டு போய், இப்பதான் மெட்ராஸ்ல எல்லாம் 2 வீலர்ல எல்லாம் சவாரி கூட்டு போறாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? சுகி இல்ல, ராபிடோ. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாதிரி முந்திய கோவால உண்டு. இவர் காசெல்லாம் எடுத்துட்டு காலைல எழுப்பி புறப்பட்டு போறார். அன்னைக்கு பார்த்தா ஆட்டோ டாக்ஸி எல்லாம் ஸ்ட்ரைக். 6:30 மணிக்குள்ள போய் காசை கட்டினாதான் 6:31 போன வேற ஆள் வந்து, இவர் கொடுத்த டைம் என்னன்னா 6:30க்குள்ள நீங்க வந்துடணும். பதைக்கிறார், ஆண்டவரே என்ன பண்றது? பைசா வச்சுட்டு ஓடுறார். பஸ் இல்லையே, டாக்ஸி இல்லையே, ஆட்டோ இல்லையே. ஒரு ஆள் வந்தா ஸ்கூட்டர்ல. அவர் நினைச்சுக்கிட்டார், இந்த காசுக்காக ராபிடோ மாதிரி கூட்டு போறவங்க நினைச்சுக்கிட்டார். ஏறி உட்காருங்க. ஏறி உட்கார்ந்தா கரெக்டா அந்த வீட்டுக்கு கேட்ல கொண்டு போய் விட்டுட்டார். அவர் இறங்கின திரும்பி பார்த்தா ஸ்கூட்டரையும் காணோம், அந்த ஆளையும் காணோம். கரெக்டா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கதவை திறந்து வீட்டுல போய் அந்த எஜமான்ட்ட பணத்தை வச்சார். அவன் எண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு தான் இடம், உங்களுக்கு தான் இந்த இடம்,
எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல தெய்வம். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு அப்படி ஒரு தூதருடைய சகாயம் பணிவிடை வேணும். தூதர்களால பணிவிடை செய்யப்படணும். தூதர்களை கர்த்தர் பணிவிடை ஆவியா வச்சிருக்கிறார். சோதனையினூடாய் போகிற தேவ பிள்ளையே பயப்படாத. இந்த சோதனைக்கு பின்னாடி உனக்கு தூதருடைய பணிவிடைகள் கிடைக்கும். சோதனைக்காரன் போன பிறகு தூதர்களுக்கு சகாயம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, சீஷர்களை இயேசு சொன்னார், நீங்க சோதனைக்கு உட்படாதபடி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கிறவர்களா இருந்தா தூதருடைய சகாயம். தானியேல் ஜெபித்தான். நான் நினைக்கிறேன் தானியேல் போறதுக்கு முன்னமே சிங்கப்பில தூதன் போயிட்டான். சிங்கத்தின் வாயில என்ன செய்தானா? கட்டி போட்டான். உனக்கு எனக்கு கர்த்தர் ஜெபிக்கிறவனுக்கு தேவன் தூதருடைய சகாயத்தை தருவார். ஆம் பிரியமானவர்களே, சோதனைக்குள்ளே அகப்படாதபடிக்கு, சோதனைக்குள்ளே கர்த்தர் ஸ்தோத்திரம் போகாதபடிக்கு, சோதனைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் நீங்களா அகப்படாதபடிக்கு கர்த்தர் நமக்கு தூதர் உத்தாசை அனுப்பணும்னா, தூதருடைய காவலை வைக்கணும்னா, தூதருடைய பணிவிடை வேணும்னா, சோதனை ஜெயிக்கிற ஜெப வீரராய் நாம் மாறுவோம். எத்தனை பேர் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றீங்க? நமக்கு யாருடைய ஒத்தாசை வேணும்? தூதருடைய ஒத்தாசை வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தூதருடைய ஒத்தாசை வேணும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஜெபத்தினால பெற்றுக்கொள்வோம். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வருகையில போகணும்னு ஆசைப்படுறவங்களாம் வலது கரத்தை வைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் கொஞ்சம் கூட? உண்மையாவே ரொம்ப ஆசையா இருக்கிறேன் பாஸ்டர், இன்னைக்கு சாயங்காலம் இயேசு வந்துட்டா நல்லதுன்னு சொல்றவங்க கையை வைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வருகையில போகணும்னா ஜெபிக்கணும். வருகையில போனா என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாய் நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விடுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவனுடைய அடையாளம் என்னன்னா, அவன் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன். ஜெபிக்கிறவன் எங்க நிற்கிறானா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஜெபிக்காதவன் மனுஷனுக்கு முன்னாடி போய் நிற்பான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபித்த இயேசுவை பார்த்து பிலாத்து சொன்னான், உன்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா? இயேசு, நான் நினைக்கிறேன் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லி இருப்பார் நினைக்கிறேன், பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் நீ ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னை விடுதலையாக்க உன்னால முடியாதுப்பா. நீ அதிகாரியா இருக்கலாம், என்னை விடுவிக்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, அப்போ ஜெபிக்கிறவர்கள் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறவர்கள். வாசிக்கலாமா? உபாகமம் 33:3. பரிசுத்தவான்கள் எல்லாரும் கையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாதத்தில் விழுந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் எங்க இருப்பாங்கன்னா கர்த்தருடைய பாதத்தில் இருப்பாங்க. கர்த்தருடைய பாதத்தில் இருப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்ததுனால என்னுடைய பழைய ஜெபாவியும் கிருபையாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது இன்னும் பெருகணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பாதத்தையே பிடிச்சுக்கிட்டு அவரோட பேசுகிற ஒரு பாக்கியம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் பாத்திரவான்களாய் மாறணுமா?
எபிரேயர் 9:28 படிக்கும்போது, எபிரேயர் 9:28 படிக்கும்போது, ஒரே தரம் பலியிடப்பட்டு இந்த வசனத்தில் எனக்கு ஒரு சந்தேகம். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அறியும்படி பாவம் இல்லாமல் தரிசனமாவார் அப்படின்னா முதல் முறை இயேசு பாவத்தோட வெளிப்பட்டாரா? இல்ல. முதல் முறை வரும்போது அவர் பாவத்துல வரல. அந்த வசனத்துல அந்த பாவம் இல்லாமல் அப்படிங்கிற வார்த்தை தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, அந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையில அந்த பாவம் இல்லாமல் அப்படிங்கிற வார்த்தை வரணும். தமக்காக பாவம் இல்லாமல் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனம் ஆவார். அப்படி யாராலும் கரெக்ட் பண்ணி வாசிப்பீங்களா? நான் சொன்னது புரியுது? நீங்க தப்பு பண்ணிட்டீங்களே. தமக்காக பாவம் இல்லாமல் காத்து கொண்டிருக்கிறவருக்கு ரட்சிப்பை அருளும்படி. புதிய பைபிள்லாம் வந்திருக்கு. அந்த அம்மா வாசித்தது பழைய பைபிள். இப்போ வர புதிய பைபிள்லாம் இப்படியே மாற்றி எழுதி வந்துட்டு இருக்கு. உங்க பைபிள் அப்படிதான் இருக்கா? இல்ல. வெரி குட், தேங்க்ஸ், காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யாருக்காக இயேசு வருவார்னா பாவம் இல்லாமல் காத்திருக்கிறவங்களுக்கு. அப்போ யார் பாவம் செய்கிறவன்? சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அப்ப ஜெபிக்காதவன் பாவம் செய்கிறவன். ஜெபிக்காத விஷயத்துல கடைசி நாட்கள் என்னெல்லாம் நடக்கும்? யுத்தம், இதெல்லாம் வரும். இன்னும் சில அடையாளங்கள்ல ஒன்று வாசிக்கலாமா? தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். கடைசி நாட்கள் என்ன நடக்குமா? அறிவு பெறுகிறோம். அறிவு பெறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பிள்ளைங்கள்லாம் 12th முடிச்ச உடனே என்ன படிக்கணும்னு விரும்புறாங்க தெரியுமா? பாஸ்டர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும்னு விரும்புறோம் பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவு பெருகிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவு பெருகிட்டு. கடைசி நாட்கள்ல அறிவு பெருகும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். உலகத்தின் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேல் ஈரானுடைய அணு உலைகள் இருக்கிற இடத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏஐ மூலமா தான் கண்டுபிடிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கிற, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சிருக்கிற ஒரு சகோதரன், பாஸ்டர் நீங்க கஷ்டப்பட்டு இப்படிலாம் படம் வரைஞ்சி இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் பாஸ்டர், ஏஐல கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன படம் கேட்குறீங்க எல்லாம் கொடுத்துரும் பாஸ்டர், வசனத்தையும் அதுவே எடுத்து கொடுத்துரும் பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு டீச்சிங் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு டீச்சர் மாதிரியே கம்ப்யூட்டர் அந்த ரோபோக்கு சேலையெல்லாம் உடுத்தி அது அழகா பேசுது, டீச் பண்ணு. விக்ரமசிங்கபுரம் நினைக்கிறேன், அங்க ஒரு ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் இன்னைக்கு அறிவு பெருகி போயிட்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி காலத்தில் வந்துட்டோம். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். 3 காரியத்துக்காய் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, அமைதலுள்ள கலங்கமில்லாத ஜீவனம் பண்ண. 2வது, சோதனைக்கு உட்படாதிருக்க. 3வது, வருகைக்கு ஆயத்தப்பட. நானும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு ஒரு ஜெபாவி வேணும்னு சொல்றவங்க ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா?
இந்த சில நிமிஷத்துக்குள்ள நான் பாஸ்டர் நான் ஒப்பு கொடுத்துறேன். ப்ளீஸ் ஸ்டாண்ட். என்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அமைதியில் உள்ள ஒரு ஜீவனம் பண்ற கிருபையை தாரும் ஆண்டவரே. எனக்கு ஒரு ஜெபாவி தாங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறவனா என்னை மாற்று ஆண்டவரே. ஜெபாவினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கலாம்? நான் மைக் ஆஃப் பண்ணிடுவேன். நீங்க தான் ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்க 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 ஆரம்பிக்கும் போது உங்க மேலே என் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். நீங்க நேரத்தை வீணாய் செலவழிக்க மாட்டீங்க. ஜெபாவினால் நிரப்பப்பட்டு கர்த்தரோட பேசுற மனுஷராய் மாறிடுவீங்க. வீட்டுக்கு போனாலும் ஜெபிப்பீங்க. எங்க போனாலும் உங்களுக்குள்ள ஒரு ஜெபாவி ஊற்றப்படும். கேட்கலாமா? நான் மைக் ஆஃப் பண்ண போறேன். தயவுசெய்து எல்லாரும் கண்களை மூடி ஒரு ஜெபாவி ஊற்றும் ஆண்டவரே கேளுங்க. வாய் திறங்க. வாய் திறந்து வாய் திறந்து சோதனைக்கு தப்ப அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ண எனக்கு ஒரு ஜெபாவியை தாருமையா. எனக்கு ஒரு ஜெபாவியை தாருமையா. கேளுங்க கேளுங்க. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. Praise Jesus. ஒரு ஜெபாவினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஜெபத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. கட்டப்பட்ட ஒரு ஜெபாவி தருவீராகயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. போதாது போதாது போதாது. இன்னும் சப்தத்தை உயர்த்துவோம். இன்னும் சப்தத்தை உயர்த்துவோம். கண்ணீரோடு கேட்போம். ஜெபாவி நமக்குள்ள இறங்கட்டும். ஒரு அபிஷேகம் இறங்காம இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டாம். ஒரு வல்லமை இறங்காம ஒரு கூட்டத்தை முடிக்க வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேளுங்க. இன்னும் கேளுங்க. இன்னும் வாய்களை விரிவாய் தருங்க. என்னை ஜெபிக்க வருகைக்கு ஆயத்தமாக்குற ஒரு ஜெபாவி என்னை ஊற்றும். சோதனையை ஜெயிக்கிற ஒரு ஜெபாவியை ஊற்றோ. அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணுகிற ஒரு ஜீவியம் செய்வதற்கு ஒரு ஜெபாவியை தாரும். எங்களுடைய குடும்பத்தை சுற்றி எங்களுடைய வீட்டை சுற்றி ஒரு அமைதலை ஏற்படுத்தும். எல்லா எதிரிடையான வல்லமைகளை நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. உரிமாலா கத்துனா மகரதனம் துனிபிலா கத்துனா மனம் துனிபிகடாயிரம் துரே. கிருபை 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 கிருபை. இப்பதான் அக்கினி பற்றி பிடிக்கிறது. இப்பதான் அபிஷேகம் பற்றி பிடிக்கிறது. உங்களை ஜெபாவி பற்றி பிடிக்கிறது. உங்களை ஜெபாவி தொடுகிறது. உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. உங்க வாயை விரிவாய் திறங்க. என்னை ஒரு ஜெபிக்கிற மனுஷனாய் மாற்றுங்க. ஜெபிக்கிற மனுஷனாய் மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு ஜெபாவி ஊற்றுங்க ஆண்டவரே. வாலிப தங்கச்சி, நீ ஜெபிக்கிற மனுஷியாய் மாறு. ஜெபாவி உனக்குள்ள இறங்கி வரட்டும். ஆமென் 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 ஆமென். ஷிதாரபாலனா ரிபாரபாலனா ரிதாரமங்கத்ரா ரப்துனா மனாய் யந்துரிகுதுரே ரிபாலகதுரி பிகுதுலே பகதுரே. எஸ் 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 எஸ். ஒரு அக்கினி ஒரு அக்கினி ஒரு அக்கினி ஒரு அக்கினி உங்களை பற்றி பிடிப்பதாக. நம நம கரதர பலகதுரி பிகுதுரே பிகுதுரே பகதுரே பலகதுரே பகதுரே ஆப்துரி பிலகதுரே மனக்கத்துராயா. தூதருடைய ஒத்தாசை பெரும்படிக்கு, தூதருடைய சகாயத்தை பெரும்படிக்கு, தூதருடைய பணிவிடையை பெரும்படிக்கு உன்னை ஜெபாவியால் நிரப்பிக் கொள்வாயாக. சோதனைக்காரனை விட்டு விலகின பின்பு தூதருடைய ஒத்தாசை செய்வான். ஆமென் ஆமென் ஆமென். ஊற்றும் ஊற்றும் ஆண்டவரே. ஒரு ஆவி ஊற்றும். உம்மில் இருக்கிறது ஜெப ஆவி ஊற்றும். பரிசுத்த ஆவியானவரே